காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரம்பாக்கம் 5வது வார்டு கவுன்சிலரின் மகனை கஞ்சா போதையில் பணம் கேட்டு இளைஞர்கள் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க விரிவான தகவல். நிச்சயமாக வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த ஆரம்பாக்கம் பாகத்தைச் சேர்ந்த ராஜேஷ், இவர் 5வது வார்டு கவுன்சிலராக உள்ளார். நேற்று இரவு 11ஆம் வகுப்பு படிக்கும் ராஜேஷின் மகன் ராகேஷ் அதே பகுதியில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அந்த கடையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்படைய பாலாஜி மற்றும் அலெக்ஸ் ஆகிய இருவரும் கஞ்சா போதையில் இருந்துள்ளனர். அப்போது பாலாஜி ராகேஷிடம் பணம் கேட்டு மிரட்டி உள்ளார். உடனடியாக ராகேஷ் பணம் கொடுக்காததால் அங்கு அவரை பாலாஜி மற்றும் அலெக்ஸ் ஆகிய இருவரும் அடித்து துன்புறுத்தி உள்ளனர். கடுமையாகவும் தாக்கி கடுமையான வார்த்தைகளிலும் திட்டி உள்ளனர். உடனடியாக ராகேஷ் தனது தந்தையான ராஜேஷ் அவரிடம் நடந்த சம்பவத்தை தெரிவித்துள்ளார். உடனடியாக பாலாஜி மற்றும் அலெக்ஸ் ஆகிய இருவரிடமும் இது தொடர்பாக ராஜேஷ் கேட்டதற்கு அவரையும் மறைத்து வைத்துள்ள கத்தியை காட்டி வெட்ட முயற்சித்துள்ளனர். உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை தடுத்து உள்ளதால் இருவரும் அந்த சம்பவ இடத்திலிருந்து அலெக்ஸ் மற்றும் ராஜேஷும் தப்பி ஓடி உள்ளனர். உடனடியாக தகவல் அறிந்து அக்கம் பக்கத்தினர் மணிமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்தும் மணிமங்கலம் காவல்துறையினர் நீண்ட நேரம் ஆகியும் சம்பவ இடத்திற்கு வராததால் அப்பகுதி மக்கள் வண்டலூர் வாலாஜாபாத் சாலையில் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனை தகவல் அறிந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த மறியலில் ஈடுபட்ட இடத்திற்கு போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களிடமும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். ஆனாலும் அவர்கள் குற்றவாளிகள் கைது செய்தால்தான் நாங்கள் மறியலில் இருந்து விடுபடுவோம் என கூறியதை தொடர்ந்து காவல்துறையினர் தனிப்படை அமைத்து இருவரையும் உடனடியாக தேடி பிடித்த உள்ளனர். அதாவது பாலாஜி மற்றும் அலெக்ஸ் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தை அந்த மறியலில் ஈடுபட்ட மக்களிடம், பாதிக்கப்பட்ட மக்களிடம் வீடியோ கால் மூலமாக தெரிவித்துள்ளனர். அதன் பிறகே சாலை மறியலானது கைவிடப்பட்டது. பின்பு இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையும் நடத்தி வருகின்றனர். உங்க தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.